கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. ரோகிணி கேட்கும் போது கார்த்தி மாமா என் மேலே கண்டிப்பாக எனக்கு தெரியும், அவர் வருவார், எனக்கு தெரியும், அவர் நீ தானக்கா சொன்ன, எனக்கு மாலை மாற்றும் போது வந்தார், அப்புறம் என்னை காப்பாற்றினாரு, அதெல்லாம் பண்ணார், இப்போ என் கழுத்தில் தாலி ஏறப்போகுது, இவ்வளோத்துக்கும் வந்தவர் இதுக்கு வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்க. இல்லை ரேவதி, அவருக்கு தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுவேன், தெரியாமல் இருந்தால் எப்படி வருவாருன்னு சொல்லும் போது, நீயே கூப்பிட்டு சொல்லுக்கா, ரேவதிக்கு அவங்க அம்மா அவசரமாக கல்யாணம் பண்ண போகிறாங்க, நீ கிளம்பி வா மாமா ரேவதியை இந்த மாதிரி காப்பாற்றுங்க, நீங்கள் நினச்சாதான் முடியும் அப்படின்ற மாதிரி நீயே சொல்லு, அவர் வராரான்னு பார்க்கலாம், அவர் கண்டிப்பாக என் மேலே அவருக்கு விருப்பம் இருந்தால் இந்த கல்யாணத்தை அவசர கல்யாணத்தை அவரே நிறுத்தட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணி இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை ரேவதி, இப்போல்லாம் டெஸ்ட் வைக்கிறதுக்கு நேரமா, கார்த்தி உன்னை விரும்புகிறாருன்றது இத்தனை விஷயத்தில் உனக்கு தெரியாமல் இப்போ தான் தெரிய போதா அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, இத்தனை விஷயத்தில் தெரிஞ்சு தாலி கட்டும் போது கூட வரலைன்னா எப்படிக்கா, நான் பார்க்க தான் போகிறேன், நீ வேணா பாரு, கார்த்தி மாமாவே கல்யாணத்தை நிறுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி ஃபோனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வர வேண்டாம், ரேவதிக்கு என்னோட காதல் வெளியே வரணும், அப்போ தான் நான் வருவேன், நீங்கள் வேணால் பாருங்கள், அவளே கல்யாணத்தை நிறுத்துவா, கண்டிப்பாக ரேவதி மனசில் நான் தான் இருக்கேன், எந்த ஒரு பொண்ணுமே என்ன தான் பிரச்சனை இருந்தாலுமே நான் மனசில் ஒருத்தனை வச்சுட்டு நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கண்டிப்பாக தாலி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். மயில்வாகனம் சகல அவங்க நீ தான் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காம்பா, இப்போ கல்யாணம் நடக்க போகுது, அவங்க அம்மா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ எங்கே கல்யாணத்தை நிறுத்திட போகிறேன்ட்டு அவசரமாக இந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க, இதுதான் நேரமாப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போது பார்த்திங்கன்னா ரேவதி கரெக்டாக மணமேடையில் உட்காந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க, வேண்டி இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரேவதி, கார்த்தி மாமா நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன், அதனால தான் மணமேடையில் தைரியமாக உட்காந்துருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் கார்த்தி மாமா தாலி கட்டணும் அப்படின்னு தான் நான் வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. மருது வேண்டிக்கிறாரு, அவர் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு, சாமி மருமகனாக போகணுன்னு வேண்டிக்கிறாரு. இப்போது நம்மளோட மயில்வாகனம் ராஜராஜன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோகிணி, இவங்க எல்லாரும் பதட்டத்தில் இருக்காங்க. ரேவதி ஏன்டா இப்படி ரெண்டு பேருமே இதான் நேரமாக இவங்களுக்கு இந்த மாதிரி லவ்வில் டெஸ்ட் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி தான் அம்மாவோட நிலமை புரிஞ்சு இருக்காமல் இருக்கலாம், ரேவதி வேற இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரி விடுமா, பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மயில்வாகனமும் ராஜராஜனும் சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி கிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட ரேவதி தாலியை கரெக்டாக எடுத்துகிட்டு போகும்போது தட்டி விட்டு மருது தள்ளி விட்டுறாரு, தள்ளி விட்டு எந்திரிக்கிறாரு. என்ன ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்கும் போது, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, என்னால் சுத்தமாக இன்னொருத்தருக்கு நான் தாலி ஏற்றுக்க முடியாது, நான் கார்த்தியை தான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. கார்த்தி மாமாவை தான் நான் லவ் பண்ணுறேன், என் மனசில் அவர் தான் இருக்கார், அவர் வருவாருன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் அவர் எனக்கு டெஸ்ட் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன், அதனால் நான் நீங்கள் சாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான்மா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், மனப்பூர்வமாக இல்லைம்மா, இவர் மேலே இவர் ராஜா சேதுபதியோட பேரை இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதோ அப்பயே நான் இவரை சுத்தமாக எனக்கு பிடிக்கல, தயவு செய்து இந்த கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தாதீங்க, இல்லைன்னா நீங்கள் சாகிறதுக்கு பதில் நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த கல்யாணம் வேற ஒருத்தரை மனசில் வச்சுட்டு நான் கார்த்தி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், மாமா வருவாருன்னு பார்த்தேன், அவர் வரல, அதனால் நானே கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரேவதி கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சாமுண்டீஸ்வரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.